ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏதோ சாப்பிட முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடேசன் எத பத்தியும் கவலைப்படாம உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாப்ல. அங்க இருக்கிற பாண்டியன், "எல்லாம் உங்களால வந்தது தான். நீ தான் சோழன உசுப்பேத்தி விட்டீங்க. அதனால தான் அவன் அப்படி பண்ணிட்டான்" அப்படின்னு பிடிச்சு திட்டுன உடனே நடேசன், "போங்கடா நீங்களும் உங்க தோசையும்" அப்படின்னு அங்கிருந்து சாப்பிடாமயே எழுந்திரிச்சு போயிடுறாரு. சோழன் அங்க இல்ல. சோழன் எங்க இருக்காப்ல அப்படின்னா, எப்படியோ நிலாவோட ஹாஸ்டல கண்டுபிடிச்சு அங்க பாத்தீங்கன்னா பலூன் விட்டுக்கிட்டு இருக்காப்ல. நிலா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நிலாவோட ஆபீஸ் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நிலாவை பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த பலூன் வருது. அந்த பலூன்ல சாரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. யார் அது சாரின்னு பலூன் அனுப்புறது அப்படின்னு எட்டி பார்த்தா கீழ சோழன் நின்னுகிட்டு இருக்கிறாப்ல. உடனே வந்துச்சு பாரு கோவம் நம்ம நிலாவுக்கு. பயங்கரமா போய் கீழ சோழன லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டுறாங்க. "நீங்க என்னைய மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் உங்கள நான் பார்க்கவும் வரமாட்டேன்" அப்படின்னு நம்ம சோழன் நிலா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல. "இதுக்கப்புறம் என்னைய பார்க்கிறதோ, என்கிட்ட பேசுறதோ முயற்சி பண்ணாதீங்க. இப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா வேணா நான் முயற்சி பண்றேன் உங்கள மன்னிக்கிறதுக்கு" அப்படின்னு நம்ம நிலா சொல்லிடுறாங்க. ஆனா இத விடாம நம்ம சோழன் நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கனாச்சும் சொல்லி அவங்கள என்னைய மன்னிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிலாவை கூப்பிட்டு வச்சு, யாரு அவன்? உன்னோட லவ்வரா, பாய் ஃப்ரெண்டா? உங்க 2 பேத்துக்கும் ஏதாச்சும் சண்டையா? அதனால தான் அந்த வீட்டை விட்டு நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு நிலாவை கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. நிலா இருந்துகிட்டு அதை பத்தி என்கிட்ட இப்ப எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. இப்ப நிலாவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த டீ கடையில உட்காந்து நம்ம நடேசன் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க நம்ம நடேசனோட அண்ணன் வராப்புல. ஸோ அண்ணன் வராப்புல அந்த கடைக்கு நம்ம சேரனும் பிஸ்கட் வாங்குறதுக்காக வராங்க. அப்ப டீ கடைக்காரரு நிலா ஓடி போனதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற நம்ம நடேசனோட அண்ணன் கேவலமா அந்த ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம நடேசன் அவங்க அண்ணனை தனியா அழைச்சிட்டு போயிட்டு, "இதை விட சூப்பரான என்கிட்ட ஒரு கதை இருக்கு சொல்லட்டுமா? உன் மருமக அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு ஓடி வந்தால அந்த கதையை பத்தி பேசலாமா?" அப்படின்னு சொன்ன உடனே அவரு அடங்கிட்டாப்ல. ஸோ இவரு அடங்குறத பார்த்துட்டு டீ கடைக்காரருக்கு சந்தேகம். என்ன இப்பல்லாம் இவரு எகிறவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாண்டியனை கடையில காமிக்கிறாங்க. கடையில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வானதி ஃபோன் பண்றாங்க. அப்ப வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பத்தி சொன்ன உடனே, "ஓ! அந்த கடை வடையா? நான்லாம் 4 வடை சாப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு வடை வாங்கி குடுக்கணும்." அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு கஸ்டமர் வராங்க. ஸோ அவங்க ஒரு லேடி கஸ்டமர் ஆட்டுக்கு. உடனே வானதி கிட்ட, "ஃபோனை வையி, நான் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன்" அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. ஆனா ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்திருக்கிறது லேடி கஸ்டமர் தான் அப்படின்னு வாய்ஸை வச்சே வானதி புரிஞ்சுக்கிட்டு உடனடியா திருப்பி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பாண்டியன் வேலையில மும்முரமா இருக்கிறதுனால ஃபோனை பார்க்கவே இல்ல. ஆனா வானதி கடைக்கே வந்துடுறாங்க கடைசியா. கடைக்கு அப்படியே அமைதியா உட்காந்து நம்ம பாண்டியன் அந்த கஸ்டமரோட சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் பாண்டியனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. பாண்டியனையும் இந்த வானதி புரிஞ்சிக்கல. ஸோ பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் இதுக்கப்புறம் இந்த கடை பக்கமே வந்துடாத அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாப்புல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.